ஒரு பொண்ணு ட்ரையல் ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கிறப்ப அங்க போன் இருக்கிறத பாக்குறா. அந்த போனை கொண்டு போய் அந்த கடையோட ஓனர் கிட்ட காட்டுறா. அப்ப அந்த போனோட சொந்தக்காரன் அந்த போனை புடிங்கிட்டு ஓடிடுறான். அந்த ஓனர் அவனை பின்னாடியே துரத்திட்டு போகிறான். அப்புறம் தான் தெரியுது அந்த ஓனர் செட் பண்ண ஆளுதான் அவன். பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத வீடியோ எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறான். அவனோட இடத்துக்கு ஒரு மர்ம நபர் வந்து அவனை கொலை பண்ணிட்டு போயிடுறான். அந்த நேரத்துல அங்க வந்த ஒரு பொண்ணு அந்த கொலை பண்ணவனை பாத்துடுறா. அந்த கேஸ விசாரிக்கிற போலீஸ் அந்த பொண்ணை பாதுகாப்பா தன்னோட அபார்ட்மெண்ட்ல தங்க வைக்கிறான். அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு வீட்டுல திருட்டு போயிடுது. அதே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தவன் அந்த திருட்டு போன வீட்டுல உள்ள குழந்தை சொன்னதை வச்சு அந்த திருடனோட முகத்தை வரைகிறான். அதை வச்சு ஈஸியா திருடனை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த போலீஸ் அந்த கொலைகாரனோட முகத்தை வரைஞ்சி தர சொல்லி அவனோட ஹெல்ப் கேட்கிறாரு. இப்ப இவனும் அந்த பொண்ணு சொல்ல அந்த படத்தை வரைய ஆரம்பிக்கிறான். வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவன் வரைஞ்ச படம் இவன மாதிரியே இருக்கு. ஏன்னா அவனை கொலை பண்ண அந்த மர்ம நபர் இவன் தான். போலீஸ் கிட்ட அந்த பொண்ணு கன்ஃபியூஷன்ல என்னோட அடையாளத்தை சொல்லியிருக்கா. அந்த கொலை நடந்த இடத்துக்கே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் மறுபடியும் படம் வரைகிறான். இந்த தடவை வேற ஒருத்தனோட படம் இருக்கு. இவன் மேல சந்தேகப்பட்ட போலீஸ்காரன் அந்த பொண்ணு கிட்ட அந்த படத்தை கொண்டு போய் காட்டுறான். அந்த படத்தை பார்த்த பொண்ணு அந்த படத்துல இருக்கிறவன் தான் கொலைகாரன் சொல்றா. கொலை பண்ணவனுக்கு அந்த பொண்ணு ஏன் அப்படி சொன்னான்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறப்ப ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.